ஓம் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று இரவே இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே. நாளை வெள்ளியில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது. எப்பொழுதும் வேதனையாக இருக்கின்றாயா? மன நிம்மதி இழந்து உறக்கம் கொள்கின்றாயா? இன்று உன் அப்பா நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உன்னை நினைத்து கொண்டே உறக்கம் கொள். நான் உன் கண்முன்னே தோன்றவில்லையே என்று வருத்தப்படாதே. நீ என்னை மனதார நினைத்தால் போதும், நான் உன் அருகில் இருப்பேன். நான் உன் அருகில் இருப்பேனே தவிர உன் கண்களில் படமாட்டேன். அதனால் நான் உன் அருகில் இல்லை, உன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டதாக நீ நினைக்காதே. நீ எதற்கும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே. நான் உன் கண்முன் வரப்போகின்றேன். உன் அப்பா நான் முருகன் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ எதற்கு எடுத்தாலும் கோபப்படுவதை சற்று நிறுத்திவிடு. அமைதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் உள்ளது. என்னுடைய கை உன்னிடத்தில்தான். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் அப்பா நான் ஒரு நொடி கூட பிரிந்து செல்ல மாட்டேன். என்னை திட்டுவதற்கு உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என் மகள் அல்லது மகன் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? என் செல்ல பிள்ளை நீ அல்லவா? நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய். இது உன் அப்பாவின் பரிபூரண ஆசை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும், ஆவேசம் அடைந்து மறுத்து பேசினாலும் நீ உன்னை நிரூபிக்க நினைக்காதே. நீ இப்பொழுது போகும் வழி சரியாக செல்கின்றாய் என்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும். உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய நற்குணமும் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? ஆதலால் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் நானே பொறுப்பு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருத வேண்டாம். உன்னுடைய மனதில் எந்த கள்ளக்கபடமும் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நகர்த்திவை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நீ எதையும் வெளியில் காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான். உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ அதை செலவழிக்காதே. மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி அவர்களுக்கு செய்து காட்டுவேன். நீ எதற்காகவும் அழுக வேண்டாம். இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம். அதை நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை நீ கூடிய விரைவில் பார்க்கத்தான் போகின்றாய். அதுவரை நீ உன் மனதை தேற்றிக்கொண்டு தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பழகிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நாளையே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றேன். நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய். உன்னுடைய மகிழ்ச்சிக்காக காத்து கொண்டிரு தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.